சிவாலயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த 5 வகை நந்திகள். சிவ ஆகமங்களின் அடிப்படையில் சிவாலயங்களில் அமைக்கப்படும் நந்திகளில் மிகவும் முக்கியமாக 5 வகை நந்திகளை குறிப்பிடுவார்கள். அந்த 5 வகை நந்திகள் பெரும்பாலும் ஆகமப்படி அமைக்கப்பட்ட அனைத்து சிவாலயங்களில் காட்சி தருவார். அவ்வாறு காட்சி தரும் நந்திகளை ஆகமத்தில் ஒவ்வொரு நந்தியையும் அமைக்கும் விதமும் அமைவிடமும் அந்த நந்திகளின் வரலாறும் இடம்பெற்றிருக்கின்றன. அதை பற்றி மிக சிறிய அளவில் எளிமையாக பார்ப்போம். கைலாச நந்தி. கைலாச நந்தி என்பவர் சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் ஒருவர். இவர் அனைத்து சிவாலயங்களிலும் மூலவருக்கு அருகே அமைக்கப்பெறுகிறார். கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அருகே எப்போதும் இருப்பதனால் இவருக்கு கைலாச நந்தி என்று பெயர் வந்தது. அவதார நந்தி. அவதார நந்தி என்பவர் சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் லிங்கத்திற்கு அருகே இருக்கும் கைலாச நந்திக்கு அடுத்து இருப்பதாகும். சிவபெருமானுக்கு வாகனமாக திருமால் நந்தியாக மாறியதால் இந்த நந்தியை விஷ்ணு அவதார நந்தி என்றும் விஷ்ணு நந்தி என்றும் அழைக்கிறார்கள். அதிகார நந்தி. அதிகார நந்தி என்பவர் சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் 3ஆவதாக இருப்பதாகும். கைலாயத்தில் வாயிற்காவலாக நின்றிருக்கும் நந்தி சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக உள்ளமையினால் அதிகார நந்தி என்ற பெயர் வந்தது. சாதாரண நந்தி. சாதாரண நந்தி என்பவர் சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் 4ஆவதாக இருப்பவராகும். 5 நந்திக்கும் குறைவான சிவாலயங்களில் இந்த நந்தி அமைக்கப்பெறுவதில்லை. பெரிய நந்தி. பெரிய நந்தி என்பவர் சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் நுழைவாயிலில் காணப்பெறும் நந்தி ஆவார். கைலாயத்தின் காவலனாக எந்நேரத்திலும் போர்க்கோலம் கொண்டு விஸ்வரூபத்தில் இந்த நந்தி இருக்கிறார். அதன் காரணமாக இவரை மகாநந்தி என்றும் விஸ்வரூப நந்தி என்றும் அழைக்கின்றனர்.